அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 17வது போட்டியாக CSK மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியானது CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே 100% CSK அணியினர் தான் வெற்றி பெறுவார்கள் என கூறும் அளவிற்கு பல விடயங்கள் CSK அணியினருக்கு சாதகமாக காணப்பட்டது. அதற்கமைய CSK அணியினருக்கு என்னென்ன விடயங்கள் சாதகமாக காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம்தான் இந்த போட்டியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தொன்றை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருப்பதோடு அந்த தாக்கமானது CSK அணியினருக்கு சாதகமாகவும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு ஒரு பாதகமான தன்மையினையும் கொடுக்க போகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே CSK மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 9 போட்டிகளிலே விளையாடி அந்த 9 போட்டிகளிலே 7 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றினையும் வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த காலங்களிலே இந்த மைதானத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பதன் அடிப்படையில் CSK அணியினருக்கு இந்த போட்டியிலும் அது ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. மேலும் இந்த மைதானம் தொடர்பான சமீபகால பரீட்சை தன்மையினையும் புரிந்து வைத்திருக்கின்ற அணியாக இந்த CSK அணியினர் இருப்பது CSK அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதக தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 4 போட்டிகளிலே விளையாடி அந்த 4 போட்டிகளிலே 3 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றினையும் வரும் ஒரு போட்டியில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றினை பெற்றிருப்பதும் இந்த இடத்தில் CSK அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று கடந்த காலங்களிலே இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று 30 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 30 போட்டிகளிலே 19 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றினையும் 11 போட்டிகளில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட CSK அணியினர் ஒட்டுமொத்தமாக இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினையும் ஆதிக்கத்தினையும் வைத்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் அது எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் அது CSK அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை கொடுக்க போன்றது. அது மட்டுமின்றி இந்த போட்டிக்காக CSK அணியினர் தங்களுடைய தொடக்க வீரர்களாக ருத்துராஜ் கெய்க்வாட், டெவான் கொன்வே ஆகிய இரண்டு கடந்த கால தொடக்க வீரர்களை களமுறைக்கு கொள்வதன் மூலமாக CSK அணியுடைய பிள்ளைங்களானது மேலும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதும் CSK அணியினருக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை உறுதியாக்கியிருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.